சிதைந்து கிடப்பதால் டெல்டாவில் வெற்றி பெறும் அமைப்பே கிடையாது என மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேசியுள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதிமுக கட்சி சிதைந்து கிடப்பதாகவும் தொடர்ந்து டெல்டாவில் வெற்றி பெற அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் உள்ள அணிக்கு எந்த அமைப்புமே கிடையாது என விமர்சித்தார். எனவே நகரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நமது காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை வெற்றி பெற செய்து சாதனை நிகழ்த்த வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டார். தமிழகம் வரும்போதெல்லாம் திமுகவை ஒழிப்பேன் என பிரதமர் மோடி கூறி வருகிறார். தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். நெல்லை வாக்கு முனையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆங்கிலேய காலகட்டத்தில் நமது உடைமைகள் பறித்து எடுத்து சென்றதை போன்று தமிழக வளங்கள் வரி ஜிஎஸ்டி என்ற பெயரில் மத்திய அரசால் பிடுங்கப்பட்டு வருகிறது. நமது சுயமரியாதை, மாண்பு உள்ளிட்டவைகளை மத்திய அரசு கொச்சைப்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் உறுதியளித்தபடி கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய்க்கும் கொண்டுவரப்படும் என்று கூறி இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையாக இருப்பது இந்தியா கூட்டணி. எனவே கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். அப்போது உடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். துன்பங்களையும் உருவாக்கி இருக்கக்கூடியது பிஜேபியோட அரசியல். ஆனா ஒரு முறை கூட உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், இந்த நாட்டின் பிரதமர், அங்கே மணிப்பூருக்கு சென்று அங்கே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒரு முறை சந்தித்திருக்கிறார். அந்த பக்கம் திருப்பி என்னன்னு கேட்க, தமிழ்நாட்டிலே வெள்ளம், இந்த திருநெல்வேலி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்று எல்லாருக்கும் தெரியும். தூத்துக்குடி பாதிக்கப்பட்டது, சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இந்த பக்கம் எட்டியே பார்க்கல பிரதமர். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக வடிக்கும் நீலக்கண்ணீர் மீனவர்களிடம் இனி எடுபடாது என்று நெல்லையில் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நெல்லை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நெல்லை வீரவநல்லூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து தமாக மாவட்ட அலுவலகத்தில் உள்ள மூப்பனார் சிலைக்கு ஜி.கே. வாசன், வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜி.கே. வாசன், பிரதமர் மோடியின் 3வது வெற்றி உறுதியானது. நாட்டின் பாதுகாப்பை அவர்களால் மட்டுமே உறுதி செய்ய முடியும். காங்கிரஸ், திமுக இணைந்து எடுத்த முடிவுதான் கச்சத்தீவு தாரை வார்ப்பு. அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு உடந்தையாக இருந்தது திமுக. இன்று நீலிக்கண்ணீர் வடிக்கின்றனர். அது மீனவர்களிடம் எடுபடாது. மீனவர்களுக்கு செய்த துரோகம் மறக்க முடியாத துரோகம். முழு பூசணிக்காயை அவர்களால் சோற்றில் மறைக்க முடியாது என்று கடுமையாக சாடினார். மேலும் மிக முக்கியமாக மீனவர் பிரச்சனைங்கிறது தென் மாவட்டத்திலே மிக முக்கியமான பிரச்சனை. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்து எடுத்த முடிவுதான் கச்சத்தீவு தாரை வார்ப்பு. அன்றைய காங்கிரஸ் முடிவுக்கு உடந்தையாக இருந்த கட்சி திமுக. இன்றைக்கு நீலிக்கண்ணி விழிக்கிறார். திண்டுக்கல் அருகே தாடிக்கும்பு திருவிழாவில் நீராக்கரங்கள் அருந்தியதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 28 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை பாமக வேட்பாளர் திலகபாமா நேரில் சென்று நலம் விசாரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அருகே அகரம் கிராமத்தில் நேற்று முத்தாலம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்களுக்கு நீர்மோர், பானகம் உள்ளிட்ட நீர் ஆகாரங்கள், வெள்ளரிக்காய், மாங்காய் கலந்து தின்பண்டங்களையும் பொதுமக்களுக்கு அங்கு வழங்கப்பட்டது. இதனை அருந்திய கிராமவாசிகள் பலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருகிலுள்ள தாடிக்கும்பு அரசு மருத்துவமனையில் வாந்தி மயக்கத்துடன் சிகிச்சைக்காக வந்த நிலையில் அங்கிருந்து சுமார் 28 பேர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று அருந்திய நீராகாரங்கள் மூலம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அங்கு மாவட்ட சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தகவல் அறிந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார்.
மதுரையிலிருந்து நாகர்கோவிலுக்கு உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் அருகே சத்திரரெட்டியாப்பட்டி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பொன்னு கணேசன் தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது மதுரையிலிருந்து நாகர்கோவிலுக்கு உரிய ஆவணமின்றி பல்வேறு நகைகளை கடைகளுக்கு 3 தனியார் கொரியர் வாகனத்தில் கொண்டு சென்ற 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 16.70 கிலோ தங்க நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அந்த வாகனங்கள் விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் விருதுநகர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.